அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் செய்யும் பாவங்களால் அல்லாஹ் நம்மை வெறுத்து விடுவானோ என்று எப்போதாவது பயந்திருக்கிறீர்களா? அல்லது என் பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்பானா என்ற சந்தேகம் உங்களுக்குள் வந்திருக்கிறதா? உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் விடை தரும் ஒரு அற்புதமான ஹதீஸை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இது சாதாரண ஹதீஸ் அல்ல, ஹதீஸ் குத்ஸி. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அல்லாஹ் நேரடியாக நம்மிடம் பேசும் வார்த்தைகள். வாருங்கள், அல்லாஹ் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்று பார்ப்போம். சஹீஹ் முஸ்லிமில் 6732வது எண்ணாக பதிவாகியுள்ள இந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்பவே நான் அவனிடம் இருக்கிறேன். அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் இருக்கிறேன். அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுகிறேன். அவன் ஒரு சபையில் என்னை நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்ததொரு சபையில் நான் அவனை நினைவு கூறுகிறேன். அவன் என்னிடம் ஒரு சான் அளவு நெருங்கினான், நான் அவனிடம் ஒரு முழம் அளவு நெருங்குகிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி விரைந்து வருகிறேன். இந்த ஹதீஸின் முதல் வாக்கியமே நம் வாழ்வை மாற்றக்கூடியது. அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான், எனக்கு வாழ்வாதாரம் தருவான், என் கஷ்டங்களை நீக்குவான் என்று நீங்கள் உறுதியாக நம்பினால் அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே செய்வான். மாறாக என் பாவங்கள் அதிகம், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நீங்கள் தப்பாக நினைத்தால் அது உங்கள் பலவீனத்தையே காட்டும். அல்லாஹ்விடம் எப்போதும் நல்லெண்ணம் வையுங்கள். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான், அவன் என்னை உள்ளத்தில் நினைத்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைப்பேன். பிரபஞ்சங்களின் அதிபதியான அல்லாஹ் அற்பமான நம்மை நினைப்பதா? எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! நாம் தனிமையில் இருக்கும்போது யா அல்லாஹ் என்று மெதுவாக அழைத்தால் அவன் நம்மை தனியாக நினைவு கூறுகிறான். அதுவே நாம் 4 பேருக்கு மத்தியில் அல்லது ஒரு சபையில் அல்லாஹுவை பற்றி பேசினால் அல்லாஹ் நம்மை மலக்குகளின் தூய்மையான சபையில் பெருமையோடு நினைவு கூறுகிறான். இந்த ஹதீஸின் மிக உன்னதமான பகுதி இதுதான். நாம் அல்லாஹுவை நோக்கி வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடிக்கும் அல்லாஹ் நம்மை நோக்கி பேரன்போடு ஓடி வருகிறார். நீங்கள் ஒரு சான் அளவு நெருங்கினால் அல்லாஹ் ஒரு முழம் அளவு நெருங்குகிறார். நீங்கள் நடந்து சென்றால் அல்லாஹ் உங்களை நோக்கி வருவாளா, அதாவது விரைந்து வருகிறான். இதன் பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் பாவங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்விடம் திரும்ப ஒரு சிறிய முயற்சி எடுத்தால் போதும். உங்களை முழுமையாக தன் பக்கம் இழுத்து கொள்ள அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அல்லாஹுக்கு நம்முடைய பலவீனம் தெரியும். அதனால்தான் அவன் நம்மை நோக்கி விரைந்து வருகிறான். சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் நமக்கு தரும் பாடம் என்ன? அல்லாஹ் தூரமானவன் அல்ல, அவன் மிக மிக நெருக்கமானவன். இப்போதே அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். யா அல்லாஹ், நான் உன்னை நோக்கி வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று கேளுங்கள். அவன் உங்களை கைவிட மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க அல்லாஹ்வை நெருங்க இது ஒரு காரணமா கூட அமையலாம். ஜஸக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.